5 முறை சிறைப்படுத்தப்பட்டேன். ஒவ்வொரு முறையும் என் தாயிடத்தில் அழைத்து சொல்லுவேன், அம்மா என்னை கைது செய்ய போகிறார்கள், நான் சிறைப்பட போகிறேன் என்று. என் தாய் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான், மகராசனா போயிட்டு வா ஐயா, அவ்வளவுதான் என் தாய் சொல்வது. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ என்ன வேலை செய்ய போனா, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் தாய் புலம்பி இருந்தால், தடுத்திருந்தால் நான் இது செய்திருக்க முடியாது. என் வீட்டில் வரவேற்பில் பெரிய மாளிகை ஒன்றும் கிடையாது. நுழையிற இடத்துல சுவத்தில் எங்கள் அண்ணன் படம் இருக்கு, பக்கத்தில் சமையலுக்கு ஒரு கூரை வீடு இருக்கு. அந்த கூரையை ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் கூரையை எடுத்துட்டு ஓடு போட்டு தர்றேன்ட்டு ஒரு திட்டம். பதிவு செய்ய வந்த அதிகாரிகள் பார்க்குறாங்க, நானே எங்கள் அண்ணன் இருக்கிற படம் தெரிஞ்சிருச்சு என் வீடுன்ட்டு. அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வர்றாங்க, என்ன பார்க்குறீங்க? இது என் மூத்த மயன் பிரபாகரன் பேர், என் மூத்த மயன் பிரபாகரன் பேர். சரி, இந்த கூரை வீடு உங்கள் வீடு? ஆமாம் என் வீடு தான். அதெல்லாம் அதுக்கு மாற்று ஒரு திட்டம் இருக்குமா, அது ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்குன்னு. வேணாம், என் மயன் திட்டுவேன், நான் இந்த கூரையில் இருந்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்ட்டு. கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற வீர மாதாக்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். என் தம்பி பேரறிவாளனை பெற்ற தாயை விட ஒரு வீர மாதா இந்த தமிழ் மண்ணில் இன்று உண்டா? எண்ணற்ற தாய்மார்கள் அளப்பரிய தியாகங்களை செய்துவிட்டு அடையாளம் தெரியாமல் இந்த மண்ணிலே அத்தனை பேரும் வீர தாய்தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், வியாசர் சொல்லுகிறான், ஒரு ஆணினுடைய அனைத்து புகழுக்கும் காரணம் பெண்தான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என் தாய்தான் காரணம் என்று சொல்லுகிறான். பீச்சர் என்ற ஒரு அறிஞன் சொல்லுகிறான், ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று சொல்லுகிறான். தாயின் இதயம்தான் குழந்தைகளின் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை, உன் தாயின் காலடியில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த வீர தாய்களை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக இதை நாம் பார்க்கிறோம். ட்ரூமேன் நாட்டினுடைய அதிபராயிட்டான். ட்ரூமேன் பல பேர் வந்து தாயை சந்திக்கிறாங்க. அவர் அந்த தாய்கிட்ட பேசுறாங்க, உங்கள் மகன் இந்த நாட்டிற்கே அதிபனாகிவிட்டானே, அதை நினைத்து உங்களுக்கு பெருமையாக இல்லையா? இருக்கிறது. ஆனால் என் இன்னொரு மகன் நிலத்தில் உழுது கொண்டு இருக்கிறானே, அவனை நினைத்தால் அதை விட எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுத்துட்டு தலைப்பழுத்து போடுகிற பாடலை எடுக்க என்ன பிறந்த மண்ணான என் ஊருக்கு போகிறேன். என் பாட்டன் கட்டிய காளையார் கோயில் கோயிலை எடுக்கணும்னு நான் எடுக்கிறேன். மருதிருவர் கட்டிய கோயில். தயாரிப்பாளர் எனக்கு ஒரு வசதியும் செய்து தரல. ஒளிப்பதிவு கருவி எடுத்துக்கிட்டு ஒரு மகிழ்வுந்தில் வச்சுக்கிட்டு நானும் ஒரு தம்பியும், அவன் மதின்னு ஒரு தம்பி, அவனும் எங்கள் ஊர் தான். இப்போ சங்கற்ற உதவியாளராக இருந்து இயக்குனரானான். 2 வாரம் போகிறோம், போய் எடுத்துட்டு திரும்பி வர்றோம். சொந்த ஊருக்கு போகலை, பசி வந்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு குளம், எங்கள் ஊரில் செம்மண் குளம், அழுக்காக தான் தண்ணி இருக்கும், ரொம்ப மங்கலாக இருக்கும். அதை வச்சு மண் எடுத்து பல்ல விளக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆத்தா சோறு கொண்டு போகுது, பல்ல விளக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கிறோம், எங்கே போய் சாப்பிட்லாம்னு. அப்போ என்னப்பா என்ன ஒரு மாதிரி இப்படி போகிறீங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு. பசிக்குது தம்மா, எங்கேயாவது சாப்பிட்லாம்னு. எதுக்கு, எங்கே போய் சாப்பிட போகிற? இந்த அம்மாட்ட இருக்கு சோறு, வா உட்காரு
என்று அந்த தாய் உட்கார வச்சு சோறு போடுறா. பழைய சோறு தான், பழைய வெஞ்சனம் தான். சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த அம்மா சொல்லுது, நான் சாப்பிடும்போது கேட்குறேன், அம்மா சாப்பாடை எங்களுக்கு கொடுத்துட்டில்ல, யாரு கொண்டு போனேன்? அப்பாவுக்கு தான் கொண்டு போனேன், உழுதுகிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு தான்ப்பா கொண்டு போகிறேன். ஒன்றும் இல்லை, அந்த மனுஷன் பசி தாங்கும். நான் வீட்டில் நிறைய சோறு இருக்குது, உனக்கு கொடுத்துட்டு போய் டப்புன்னு சோறு எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு கொடுத்துருவேன், நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நானும் என் தம்பியும், நாங்கள் கடையில் சாப்பிட வச்சுருந்த காசு தான் 100 ரூபா இருந்துச்சு, எடுத்து அந்த தாய்கிட்ட கொடுத்தேன். அந்த தாய்கிட்ட, அந்த தாய், ஆத்தாடி என்னப்பா பெத்த தாய்கிட்ட காசு கொடுத்து சாப்பிட்ற பழக்கம் என்ன பழக்கம், என்ன பழக்கம்? எனக்கு காசு வேணாமடா மகனே, காசு வேணாம், ஆனால் நீ எந்த திசையில் எந்த நாட்டில் இருந்தாலும் உனக்கு இங்கே ஒரு தாய் இருந்தேங்கிறத நினைவில் வச்சுக்க, போயிட்டு வா என்று சொல்கிறான். இப்போ அந்த தாயை நான் நினைக்கிறேங்கிறது இப்போ அந்த தாய்க்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் தினம் நினைக்கிறேன். அப்படி எண்ணற்ற தாய்மார்கள் இந்த மண்ணில். மாணவ பிள்ளைகளை அடித்து விரட்டிருச்சு காவல்துறை சென்னை கடற்கரையில். என் மீனவ சொந்தங்கள், நடுக்குப்பம் நொச்சிக்குப்பத்தில் வாழுகிற என் குப்பத்து சொந்தங்கள் காயம்பட்டு கிடக்கிறார்கள். போய் பார்க்க போகிறேன் என்னம்மா நடந்ததுன்னு. நம்ம பிள்ளைகளை அடித்து கத்தி கதறி ரத்தத்தோட ஓடி வந்தாங்கப்பா. நம்ம பிள்ளைய ரத்தத்தோட வருதுங்க. அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நீரும் சோறும் கொடுத்தோம், இது தப்பா என்ற அந்த பிள்ளைகளின் காயத்தை துடைத்து மருந்திட்டு சோறும் நீரும் கொடுத்த ஒவ்வொரு தாயும் இந்த தமிழ் நிலத்திலே வீரத்தாய் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தமிழன் எதையும் எங்கெங்கேயோ தேடுவான். இவன் புரட்சிங்கிறத வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை என்று நினைப்பான். அது ஒவ்வொரு மனிதனும் தன் தினந்தோறும் தன் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை இவன் மறந்து விடுவான். புரட்சி என்பது என்ன? தந்தை பெரியார் இடத்திலே கேட்கிறார்கள், புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்பது என்ன? வெறுங்காலோடு நடந்த நாம் செருப்பு போட்டு நடக்கிறோம் புரட்சி. அப்படி என்றால் செருப்பு போட்டு நடக்கிற செயல், செருப்பு போட்டு நடக்கிற செயல் புரட்சி என்றால் அந்த செருப்பை செய்து தந்தவன் புரட்சியாளன் தான் அங்க இருக்கிறது. கரடுமுரடான பாதைகளில் நடந்து கொண்டு திரிந்தோம், அதை பயணிப்பதற்கு ஏற்ற பாதையாக மாற்றி தருகிற செயல் புரட்சி. அதை செய்து கொடுத்தவன் புரட்சியாளன். மூக்கை பிடித்துக் கொண்டு குப்பையை போடுகிறோம், அதை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். சடையும் முடியுமாக வாழ்கிறோம், அதை வெட்டி அழகுபடுத்துகிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். ஆளுக்கு துணியோடு திரிகிறோம், அதை வெளுத்து வெள்ளையாக தூய ஆடையாக தருகிற செயல் புரட்சி, அதை செய்கிறவன் புரட்சியாளன். நாள்தோறும் எத்தனை புரட்சியாளர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழணும். பகத்சிங் சொல்றான், புரட்சினா அது ரத்தம் சிந்துகிற மோதலாத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. இது துப்பாக்கிகள் தோட்டாக்களின் மீதான வழிபாடு அல்ல புரட்சி. பின்ன எது புரட்சி? திட்டமிட்டு அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை மொத்தமாக மாற்றுகிற செயல்தான் புரட்சி என்கிறார். அப்படி திட்டமிட்டு அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். லெனின் இன்னும் மேல போய் சொல்றான், புரட்சிங்கிறது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில்லை, அது தருணங்களில் சூழ்நிலைகளிலும் பிறப்பதில்லை, அது வரலாற்றின் போக்கில் முதிர்ச்சி அடைகின்றது. அது உள்நாட்டு வெளிநாட்டு பல்வேறு காரணங்களால் புரட்சி வெடிக்கிறதுங்கிறான். அப்படிதான் ஜல்லிக்கட்டுக்கு புரட்சி வெடிச்சது. ஜல்லிக்கட்டுக்கு புரட்சி வெளிநாட்டு உள்நாட்டு காரணங்களால் தான் ஜல்லிக்கட்டுக்கான புரட்சி வெடிச்சது. புரட்சி எப்போது தோன்றும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை தோன்றுமானால் தானே புரட்சி அந்த மண்ணில் தோன்றும் என்கிறான் புரட்சியாளர் லெனின்.
எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், புரட்சி என்பதை ஒரு பெரிய வார்த்தை. இதெல்லாம் மாசே துங்கு தான் நிகழ்த்த முடியும், ஃபிடல் காஸ்ட்ரோ தான் நிகழ்த்த முடியும், சேகுவாரா தான் செய்ய முடியும், இதை ஹோசிமின் தான் செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டாம். நீங்களும் செய்ய முடியும், நானும் செய்ய முடியும், நாம் எல்லோரும் இணைந்தும் செய்ய முடியும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும், மாறும். கல்லூரி விழா, மாணவர்கள் தம்பி தங்கைகளை சந்திக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியோடு எல்லா வேலையும் விட்டு ஓடி வருவது ஏன்? புரட்சியாளர் மாசேத்துங் சொல்றான், சீன பெருந்தேசத்தின் புரட்சியை முன்னெடுத்த பெருமகன், எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள் என்று சொல்றான். எல்லாரும் எழுதி எழுதி கிறுக்கி கிறுக்கி கையெழுத்து போட்டதுல நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் நீ படிக்க முடியாது. எனவே எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள், நான் உருப்படியாக எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி உருப்படியாக எழுத நினைப்பதால் தான் எழுதாத வெள்ளைத்தாள்கள் உங்களை தேடி தேடி நாங்கள் ஓடி வருகிறோம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். நமது முன்னவர்கள் நமது பாட்டன் பெரும்பாவலன் பாரதி, அவன் எல்லாத்தையும் பாடனான், ஆனா தாலாட்டு பாடல. ஏன் பாரதி பாடல? பாட தெரியாம இல்ல, விழித்துக் கொண்டிருக்கிற இனத்திற்கு தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. உறங்கிக் கொண்டிருக்கிற இனத்தை எழுப்புவதற்கு எழுச்சி மிகுந்த, புரட்சி மிகுந்த நெருப்பு கவிதைகளால் தேவை என்பதை பாரதி உணர்ந்து பாடினான். அதனால தாலாட்டு பாடல. முழிச்சுக்கிட்டு இருக்கவன தானடா தூங்க வைக்க பாட்டு வேணும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எழுப்புறதுக்கு தானடா பாட்டு வேணும். அதனாலதான் நமது புரட்சி பாவலன், தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று பாடினான். பண்டை பெரும்புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று எழுப்பினான். இவங்கெல்லாம் யாரு? தண்ணீர் ஊற்றி நம்மளை எழுப்பல, வெந்நீர் ஊற்றியும் எழுப்பல, திரவத்தை குட்டி எழுப்பினா, உடனே எந்திரா என்று எழுப்பினா. பாரதி வாரான், பாப்பாவுக்கு தான் பாடுறான், சாதிகள் இல்லையடி பாப்பா. பிஞ்சு மனதுக்குள்ள, குழந்தை மனதுக்குள்ள அந்த விதையை தூவிடணும்னு நினைக்கிறான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் பொந்திலோர் அங்க ஒரு காட்டிலோர் பொந்திட வைத்தேங்கிறான். குஞ்சுன்னு தான் சொல்றான். அது எப்படிப்பட்ட குஞ்சுகள்? இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவனும் பாரதி கண்ட அக்கினி குஞ்சு தான். ஸ்ரீராம் ஒரு அக்கினி குஞ்சு, என் தம்பி பிரபாகரன் ஒரு அக்கினி குஞ்சு, என் தம்பி மணிசெந்தில் ஒரு அக்கினி குஞ்சு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்க ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் என்று பாடுறார் பாரதி. ஏன் வேறிடை வைக்கல நெருப்ப, ஏன் கிளையிடை வைக்கல நெருப்ப, ஏன் பொந்திடை வைத்தேன் என்றான். பொந்து எப்போது வரும்? எந்த மரம் பட்டு கிளை முறித்து இலை முறித்து சாய்வது எப்போது என்று, சாவது எப்போது என்று காத்து கிடக்கிறதோ அந்த மரத்தில் தான் பொந்து விழும். எனவே அந்த மரத்தில் எது சாதிய தீண்டாமை அழுக்கு ஊறி போய் மத ஆச்சரியங்களில் மண்டி கிடந்து இப்படி ஊழல் லஞ்சத்தில் திளைத்து கொலை கொள்ளைகளில் திளைத்து கிடக்கிற இந்த அழுக்கு, இந்த பழமை இதுல தூக்கி வைக்கிறேன்டா, ஒரு பொந்துக்குள்ள வைக்கிறேன்டான்னு வைக்கிறேன். அது ஏன் அவன் வேர்ல வச்சிருக்கலாமே, ஏன் ஒரு கிளையில வச்சிருக்கலாமே? பொந்தில ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் என்று பாடினான். அதே பாரதி, சாதிகள் இல்லையேடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர், சாதிகள் இல்லையடி பாப்பா.
அவன் சாதிகள் இல்லையடி ஆத்தா, சாதி இல்லையடி பெரியம்மா, சாதி இல்லையடி சித்தப்பா, சாதி இல்லையடி ஐயான் பாடல. ஏன் பாடல? அவன் விடுறா. அவன் இந்த தலைமுறை பதறு. அவனுக்குள்ள மணியை தேட விரும்பல. அவன் அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றி கனவு கண்டான். அதனாலதான் சாதிகள் இல்லையடி பாப்பா, இன்னொரு தலைமுறையை தயார் செய்யணும்னு முடிவெடுத்தான். அது ரொம்ப முக்கியம். ஐயா அப்துல் கலாம் ஒரு பேரறிஞன். அவர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு பேசினாரா? இல்ல மாவட்ட ஆட்சியரெல்லாம் கூப்பிட்டு பேசினாரா? மாணவ பிள்ளைகளை தேடி தேடி வந்து பேசியதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாளையும் உணவாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி. அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற என்ன பாகுபாடு இல்லாத சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று கற்பித்தவன் அப்துல் கலாம் அவர்கள். அன்பிற்குரிய தம்பிகள் புரிந்து கொள்ளணும். அவன் ஓடி ஓடி வந்து மாணவ பிள்ளைகளை, பள்ளி பிள்ளைகளை சந்தித்த காரணம் என்ன? அவன்தான் அடுத்த தலைமுறை, எதிர்காலம். ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறான். உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க அண்ணன் கேட்கிறேன், இங்க கூடி இருக்கிற ஏன் ஊழல் லஞ்சத்தை ஆதரிக்கிற? ஏன் 130 கோடி பேர்ல 130 கோடி பேர் ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறான்? எந்த தொலைக்காட்சியில பார்த்தாலும் விவாதத்துல ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக பேசுறான். எல்லாரும் பேசுறான். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம். எல்லாருமே வெறுக்கிறீர்களே. யாருடா கொடுக்கிறா? வேற யாரா வாங்குறா? எல்லாருமே வெறுக்கிறீங்களே. அப்ப எவன்டா கொடுக்கிறான், எவன்டா வாங்குறான்? பதில் இல்லை. ஊழல் லஞ்சம்னு என்னங்க சோத்துல எழுதியிருக்கா? போய் எச்சி பித்து அப்படின்னு அழிச்சிட்டு வர்றதுக்கு அது ஒரு உளவியல் நோய். ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம். இதுல எப்படி ஒழிப்ப? இல்லை எங்க ஐயா மோடி சொல்ற மாதிரி ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருவியா? ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டை மாத்திட்டேன்னு பேசிட்டு அப்படி ஒழிச்சிருவியா? எப்படி ஒழிப்ப? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தவறானது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை வர்த்தக பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதார கொள்கை, தரகு பொருளாதார கொள்கை. உலகத்தில் எல்லா நாடுகளும் மேடின், நாம மேக்கின். தாய்மொழியில் கல்வி கற்றவன் அனைவரும் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ருஷ்யா, எல்லாம் இந்தியா மேக்கின். அது ஒரு வாடகை தாய் முறை. வயிறு என்னது, கற்பப்பை என்னது, குழந்தை என்னது இல்லை. இது ஒரு இழிவான பொருளாதார கொள்கை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது, வளராது. இது சத்தியம். எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் வாழும், வளரும், உயரும். இந்த பொருளாதார கொள்கையில் தனியார் மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கை, பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், எல்லாம் தனியார். கல்வி தனியார், சாலை தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி தனியார், மருத்துவம் தனியார், குடிநீர் தனியார், பாதை தனியார், எல்லாம் தனியார் மயம். அரசின் வேலை என்ன? பதில் இல்லை. எல்லாமே தனியார்ட்ட கொடுத்தாச்சு. அரசுக்கு என்ன வேலை? கமிஷன் வாங்கிட்டு படுத்துக்கிறது. வேற என்னதுக்கு வேலை? வேற வேலை என்ன சொல்லு? எதை அரசு நடத்துது? எதை நடத்துது? டாஸ்மார்க் மட்டும் அரசு நடத்துது. இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஆலை இருக்கு? தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு சாராய ஆலை இல்லாம இருக்கு? அன்னைக்கு ஒரு தலைவன் வந்தான், தெருவுக்கு 2 பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். இன்னைக்கு வந்தான், தெருவுக்கு 2 சாராய கடை திறந்து குடிக்க வச்சான். எவ்வளவு பெரிய சமூக வளர்ச்சி, எவ்வளவு பெரிய முன்னேற்றம். ஒரு நாடு, ஒரு நாட்டில் எங்கே சிறையிலும் நீதிமன்றத்திலும் மருத்துவமனையிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக, ஒழுக்கம் மிகுந்த சமூகமாக,
வளர்ந்து கொண்டு வருகிறது, வாழ்கிறது என்று அர்த்தம். சென்னையில் கன்னிமாரா என்று ஒரு நூலகம் இருக்கு. இந்நாட்டின் இளைய பிள்ளைகள் அறிவு பசி கொண்டு அலைகிறார்கள். இருந்து படிக்க நூலகத்தில் இடமில்லை. 100 ஏக்கர் நிலப்பரப்பில் நூலகத்தை கட்டுவோம் என்றால் அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்கிறது என்று அர்த்தம். ஆனால் சென்னை மத்திய சிறையிலே இடமில்லை, எனவே அதை இடித்துவிட்டு புழலிலே 100 ஏக்கர்ல சிறை கட்டுவோம் என்றால் அந்த நாடு நாசமா போகுது என்று அர்த்தம். எங்கே நீதிமன்ற வளாகத்தில் கூட்டம் குறைகிறதோ அந்த சமூகம் ஒழுக்கமான சமூகமாக, குற்றமற்ற சமூகமாக வளர்கிறது, வாழ்கிறது என்று அர்த்தம். இங்கே நீதிமன்ற வளாகத்தில் நின்று துப்பினால் தரையில் விழாது எச்சி எவன் தலையிலாவது விழும். இது ஒரு கொடிய சமூகமாக உருவாய் கொண்டிருக்கிறது. இது ஏன் உங்கள்கிட்ட வந்து அண்ணன் சொல்றேன், இதை எவன் சரி செய்வது? யார் சரி செய்வது? இது யாரோட வேலை? மருத்துவமனையில் படுக்க இடம் இல்லை. அரசு மருத்துவமனையில் ஒரு பாய விரிச்சு அவ்வளவு நோயாளிகளின் பெருக்கம். நோய் தடுப்புக்கு ஊசி போடுறான், புள்ள செத்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயை பரப்புகிற ஊசியை நோய் தடுப்பு ஊசி என்று போடுறான். அதை நீ புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளா கத்துறோம், ரொம்ப நாளா கத்திக்கிட்டு வரேன். இந்த ஜல்லிக்கட்டு, இந்த மாடு, ஏட்டு பால், ஒன்று பால், இயற்கை வேளாண், சாணி, உரம், புழுக்க எல்லாம் பேசினேன். என்ன ஏதோ ஒரு காட்டுப்பைய என்ன கேள்வி பண்ணாங்க. என்னைய கோக்கு பெப்சியை தடை செய்வேன், நொங்கு, இளநீர், கரும்புச்சாறு, பழச்சாரை தேசிய குடிபானமாக கொண்டு வரணும்னு. ஐயோ யார் அவன்? இன்னைக்கு எல்லாரும் கோக்கு பெப்சியை தடை செய்யணும்னு புரட்சி வந்துருச்சுன்றான். அதான் எப்பவுமே ஒன்று சொல்றேங்க, சின்ன விளக்குல எரிகிற நெருப்பு இருக்கு பாரு, ஒரு சிமிழி விளக்குல வாய்க்கிட்ட ஊதுற காற்று அணைச்சு போறோம், ஃபூன் ஊதுனா அணைஞ்சிரும். ஆனா அதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி பரவுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கிறது. எல்லோரும் பேசியதை இன்று பேசியதை அன்று நான் அன்றிலிருந்து பேசி வருகிறேன். எந்த தொலைக்காட்சியும் காட்டல. ஆனால் மொத்தமாக சேர்ந்து பேசுகிற போது ஓடி ஓடி அந்த தொலைக்காட்சிகள் காட்டுகிறது. அதுதான் புரட்சி. தனி மனிதன் சீமான் இந்த சாலையில் நடந்து போனால் விபத்து, நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்து போனால் போக்குவரத்து நிறுத்தம். இது பேர் தான் புரட்சி, இதுதான் போராட்டம். அந்த கடற்கரையில் அல்லது கும்பகோணத்தில் அல்லது திருச்சியில் அல்லது தஞ்சாவூரில், மதுரை தமுக்கத்தில் 50 பேர் இருந்தா 1000 பேர் இருந்தா அது போராட்டம். 50,000 பேர் உட்கார்ந்தான் அது புரட்சி. 5 பேர் அடிச்சா சண்டை, 50 பேர் அடிச்சா தகராறு, 500 பேர் அடிச்சா கலவரம், 5000 பேர் சேர்ந்து அடித்தால் அது புரட்சி. இதுதான் புரட்சி. அடினா கட்டையை தூக்கி அடிக்கிறது இல்லை, கம்பை தூக்கி அடிக்கிறது இல்லை, வலிமை மிக்க கருத்தை தூக்கி அடிக்கிறது, பதில் சொல்ல முடியாத கேள்விகளால் அடிக்கிறது. அதுதான் புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு சமூகம், இந்த சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அது எப்படி சரி செய்யறது? அதான் இளையோர் கூட்டம் தலைமை ஏற்கும் பூமியே புதிய பூமின்னா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படத்தில் அந்த பாடல் வருது. எல்லா மக்கள் கவிஞன் நமது ஐயா பட்டுக்கோட்டை அவர்கள் எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறாரு. ஆனா ஒரு செய்தி, இதை விதைக்கணும், இந்த கருத்தை ஆழமா சொல்லணும். யாருக்கு சொல்றாரு? சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, அப்படிதான் சொல்றாரு. அண்ணே அண்ணே உனக்கு சொல்றேன் கேளுண்ணே அப்படி சொல்லல. அது ஒரு பாடல், அது திரை இசை பாடல்னு நம்ம சொல்ல முடியாது. அதை
ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அவனுக்கு தான் சொல்றான். அதனால தான் உங்க அண்ணன் நான் தேடி வந்து உங்களுக்கு சொல்றேன், இது உங்கள் வேலை. நீ நினைக்கலாம் இவன் ஒரு காட்டு போய் அதை கத்திருக்கான், படிச்சுட்டு போய் நம்ம வேலை பார்த்தோம். என்ன வேலை பார்ப்ப? எவன் கொடுப்பான் உனக்கு வேலை? நான் வந்து தான் உனக்கே வேலை தரணும். அதை புரிஞ்சுக்க. நீ ஒரு வேலை இல்லை இங்கே ஒன்றும். எங்கே போவ? ஏதாவது துபாய் போவ, கத்தார் போவ, இல்லைன்னா ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருந்து இது கட்டி தட்டிக்கிட்டு இருப்பேன். தட்டிங்கிட்டிங்கன்னு ஒரு தம்பி வந்தார். என்ன வேலை பார்க்குற ராஜா? அண்ணன் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன். சாப்பிட்டு போய் தானே பார்க்குற ராஜா? சாப்பிட்டு போய் தானே பார்க்குற சோறு. அடிப்படையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? ரொம்ப அடிப்படையிலிருந்து வந்ததுனால நினைக்கிறோம். ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்தினால பயனில்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு துடிக்கிறோம். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்று இல்லாத நிலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். மருத்துவமும் கல்வியும் மானுட உடைமை, மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை போராடி பெற வேண்டியது நமது கடமை. அதை செய்யாதிருப்பது மாபெரும் கொடுமை. கல்வியில தலை சிறந்த நாடு, உலகத்தின் முதலிடத்திற்கு நாடு தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்துல பின்லாந்து. இந்த 5 நாடுகளும் தன் தேசத்து பிள்ளைகளுக்கு கல்வி இலவசமாக கொடுக்குது. அவன் 6 வயசுல கல்வியில் சேர்க்கிறான். தென்கொரியால 8 வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறான். இவன் கருவில் இருக்கும்போது எல்கேஜிக்கு யூகேஜி சேர்க்க வரிசையில் நிற்கிறான். ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்கிறதுங்கிறான். எப்படி? ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கிறதுங்கிறான். ஒரு குழந்தையை கருவில் சுமந்து பெறுகிற தாய் உலகத்தை காட்டுறா பிள்ளைக்கு, இதாண்டா உலக மகனேன்னு. ஆனால் இதே பிள்ளையை உலகத்துக்கு காட்டுகிற பெரும்பணியை செய்கிறது பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள். தாயின் கருவறை போல அறிவு கருவறையாக இருப்பது பள்ளிகளும் கல்லூரிகளும் வகுப்பறைகளும் தான் என்பதை அன்பில் சிறந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். எனவேதான் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோம். சீமான் சினிமா எடுக்க வந்தவன் நினைக்காத, படிச்சுட்டு வேற வேலை கிடைக்கல அதுக்காக வந்தேன். இவன் என்ன பொருளாதாரம் பேசுறது, இவன் என்ன இது பேசுறன்னு படிச்சதா தானே, அப்புறம் அதை பேசணும்ல. நீ தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் ஒருபோதும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப? நான் ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பேன்? வெளிப்படையான நிர்வாகம். கும்பகோணத்தில் ஒரு சாலையை போடுறதுக்கு 100 கோடி ஒதுக்குறேன். 100 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைய பார்த்து கும்பகோணத்தில் இந்த சாலை அப்படி இது 100 கோடி ஒதுக்கியிருக்கிட்டி, 10 கோடி செலவடி, 1000 பேர் வேலை பார்க்குறாங்கடி, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 500 ரூபா சம்பளம், எல்லாம் கணக்கில் இருக்கு. ஒரு பைசா ஒருத்தன் ஏமாற்ற முடியாது. நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா 2 கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கறி வச்சிருவேன், சிசிடி கேமரா வச்சிருவேன். நீ தாலி ஏற்கிறது, பர்ஸ் ஏற்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, குத்துறது, நொட்டுறது, ஒரு வேலை இங்கே நடக்காது. எல்லாம் பார்த்துருப்பேன், எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். நீ என்ன இவங்க காட்டுறாங்களே பம்மாத்து, பல ஆயிரம் பேர் பயணிக்கிற தொடர் வண்டி நிலையத்தில் சுவாதியை கொண்டா அதை தடுக்க முடியல. எவனுமே உள்ள போக முடியாது. சிறைக்குள்ள ராம்குமார் தற்கொலை பண்ணிட்டாங்கிறான். அங்க எங்கடா அங்க சிசிடி கேமரா இருக்கு மேடம், எங்கடான்னா அங்க மட்டும் வேலை செய்யலைங்கிறான். அப்ப நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த? அங்க மட்டும் வேலை செய்யலைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வேலை செய்ய வைக்கணும்னு உனக்கு தெரியலையா? அதுக்கு பதில் இல்லை. எப்படி இருக்கு?
ஒரே முடிவு தான், ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க முடியாது. புரட்சியாளர் சேகவரான் சொல்கிறான், செயலே சிறந்து சொல்லுங்கிறான். என் தலைவன் சொல்கிறான், என் தலைவன் சொல்லுக்கு முன் செயலுங்கிறான். ஒரு முடிவு தானே. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. அதான் இங்க இருக்கிறது எளிய தத்துவம். அண்ணல் அம்பேத்கரை தாண்டி ஒரு அறிவு மேதையோ ஒரு சட்ட மேதையோ ஒருத்தரும் இல்லை. அவரை போல அடித்தட்டில் வச்சு அழுத்தி வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மேலெழுந்த மேதையும் எவனும் இல்லை. ஒரே வார்த்தை யாருக்கு? நமக்குத்தான். அதிகாரம் மிக வலிமையானது, முடிஞ்சு. நாங்க என்ன சொல்றோம்? அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இவ்வளவுதான் அவர் நமக்கு கற்பிக்கிறாரு. நீ அண்ணன் என்னென்ன இந்த தண்ணியை உறிஞ்சி விற்கிறாங்கண்ணே, அண்ணன் மலையை குடைங்கிறாங்கண்ணே, அண்ணன் பள்ளி கட்டணம் உயர்வுண்ணே, அண்ணன் சாலை வரி ஏறி போச்சுண்ணே, ஒரே மொத்தமாக நீ படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர் கடைசியாக சொல்கிறாரு, அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே, முடிஞ்சு போச்சு. நீ இப்போ ஜல்லிக்கட்டுக்கு என்ன கேட்குறானே, இந்த மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னாங்க, அவங்க ஏன் விவசாயி சாவுக்கு போகிறாள்ல, அவங்க ஏன் சீமக்கருவேல முள்ள வெட்ட வரல, அவங்க ஏன் இந்த தண்ணி இந்த கடலில் எண்ணெய் கொட்டி வச்சு அதை கொட்ட வரல, எல்லாத்தையுமே மாணவன் செய்வானா? மந்திரி எதுக்கு மணி அடிக்கிறதுக்கா? மந்திரிக்கு வேலை என்ன? அவனுக்கு வேலை என்ன? ஏய், எல்லாத்தையுமே மாணவன் செய்யணும்னா அப்ப நீ இறங்கி வா, அவனை கொண்டு உள்ள உட்காரவையா, அவன் தான் பார்த்துப்பான். ஒன்று செய். எல்லாம் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், பொறுப்பானவர்கள் பொறுப்பேற்று பொறுப்பான வேலையை செய்யவில்லை என்றால் அது பொறுப்பற்று போகும். எல்லாரும் என்ன நினைக்கிறான் தெரியுமில்ல? எந்த கல்லூரிக்கு போனாலும் இந்த மாணவர்களே போராட்டத்தில் தயவு செய்து அரசியல் பேசுறாதீங்க, தயவு செய்து அரசியல் பேசாதீன்னு சொல்லல, அதை விட பெரிய அரசியல் எதுவும் இல்லை. இங்கே அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்றது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய அரசியல். நீ முதல்ல அரசியல் என்பது என்னங்கிறத கத்துக்க, அப்புறம் வேணுமா வேணாமாங்கிறத முடிவெடுத்துக்க. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அரசியல் என்பது சோசியல் சயின்ஸ், ஒரு சமூக விஞ்ஞானம். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதற்கு ஒப்பானது மனித வாழ்க்கையில் இருந்து அரசியலை பிரிப்பது. இது தெளிவாக விளங்கணும். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது. யாரு? புரட்சியாளர் லெனின். அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன். அவருக்கு கற்பித்தவன் யார்? ஐயா அப்துல் கலாமுக்கு ஒருவன் கற்பிச்சிருக்கான். அது யாரு? நம்ம தாத்தன். அந்த தாத்தன் யாரு? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று பாடிய வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொன்னதை நமது ஐயா கனவு காணுங்கள் என்று நமக்கு கற்பிக்கிறார். ஒரு முறை வருவது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, அதுவே திரும்ப திரும்ப வந்தால் அதுதான் இலட்சியம் என்று மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். அப்படி ஒரு இலக்கை குறித்து கொண்டு அதை நோக்கி இந்த வயதில் இருந்து நீ பயணிக்கணும். நான் படிக்கும்போது இங்கே என் பிள்ளைய பாடிச்சுக்கல்ல, பாட்டு ஆட்டம் பாது இதெல்லாம் எங்கள் ஊரில் நடக்கிற கூத்து. அதை போய் பார்த்து அதே மாதிரி அந்த தாக்கத்தில் மண் வாசனை படத்தை பார்த்துட்டு நாமளும் போய் திரைப்படத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு வந்த ஆள். அதில் இருந்தால் வருமானம். இந்த வேலையை செய்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எவ்வளவு நேரம் பேசிட்டு கூட இறங்கினாலும் எல்லாரும் மாயாண்டி குடும்பத்தில் நல்லா நடிச்சிருக்கான்னு தான் சொல்கிறானே ஒழிய, நீ நல்லா பேசுன, அருமையாக சொன்னேப்பா, நல்லா மாயாண்டி குடும்பத்தில் நல்லா நடிச்சிருந்தான்னு சொன்னால் கூட பேசாமல் போயிடலாம். சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கான்றான். சூப்பர் இல்லாமல் இவனுக்கு எதையுமே சொல்ல தெரியாது. நீ தமிழர்கள்ட்ட பேசி பாருங்க, ஆக்சுவலிங்காமல் அடுத்த வார்த்தை வராது, அவனுக்கு நின்றுக்குறான். ஸோ போட்டால் தான் அவனுக்கு சோறு உள்ள இறங்கும். நீ அண்ணன் சும்மா சொல்றேன்னா போய் இப்போ வீட்டுக்கு போய் தொலைக்காட்சியே பார்க்குறேன். யாராவது ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது பாரு, ஆக்சுவலி
நான் ஞாபகம் வரேனா இல்லையான்னு நீ பாரு. நீ போய் பாரு, அண்ணன் உனக்கு ஞாபகத்துக்கு வருவேன். ஸோ வாட்டு ஸோ பட்டு பெரிய பெரிய அறிஞனா இருப்பான், பெரிய பெரிய கல்வியாளனா இருப்பான். சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் ஆனாம்பா சரியா பார்த்தீங்கன்னா நடு சென்டர்லம்பா. அவன் பேசும்போது ரொம்ப ரொம்பம்பா நல்லா தமிழில் சொல்ல போறான்டா நினைச்சா தேங்க்ஸ்ன்றான். ஏன்? தமிழன் நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன் தமிழன். நன்றி என்கிற ஒரு நல்ல தமிழ் சொல்லை எடுத்து நன்றி சொல்ல தெரியாத நன்றி கெட்டவன் இவன். மானம் ரோசம் சூடு சொரணை கெட்ட ஈன பிறவி. காரணம் என்ன? எவனும் சோறு திங்கிறது இல்ல, ரைஸ் சாதம். எவனும் தண்ணீர் குடிக்கிறது இல்ல, வாட்டர். தண்ணீர் குடித்தால் நல்ல ரத்தம் ஓடும், சோறு திண்டால் சொரணை வரும், சூடு வரும். எல்லாம் ரைஸ் திங்கிறது. அவனே ஒரு பிச்சைக்காரன். உன் மொழியிலிருந்து பல களச்சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை திருடி அவனே ஒரு மொழியை உருவாக்கி வச்சிருக்கான். இயேசு பிறக்கிறதுக்கு, இயேசு பிறந்து 500 ஆண்டுக்கு பின்னாடி தான் ஆங்கிலம் என்கிற மொழி உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்குது. நீ உன்னுடைய இனப்பெருமை குலப்பெருமை தெரியாம நீ பைத்தியக்கார மாதிரி திரியிற. உனக்கு என்ன பெருமை இருக்கு? நீ எதை உணர்ந்திருக்கிற? எதை உணர்ந்திருக்கிற நீ? இங்க திட்டமிடுதலை பற்றி என் தம்பி என் பிள்ளை எல்லாம் பேசுனாங்க. திட்டமிடுதல், பிளானிங். பாருங்க, திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இது தலை சிறந்த தத்துவங்களில் ஒன்று. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மூதாதை எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆனால் இதை தத்துவம் என்று கொண்டாடிய நாம் அதை போற்றல. எது ஒன்றையும் சந்தேகி மார்க்ஸ் சொன்னா, ஆகா என்ன பெரிய அறிஞன், கொண்டாடுறோம். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர். சாக்ரட்டிஸ் கிரேக்க ஞானி, என்ன சிந்தனை நம்ம பேசுறோம். சாக்ரட்டிஸ் சொன்னா, மார்க்ஸ் சொல்லிட்டான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நமது மூதாதை பாடி வைத்ததை நாம் மறந்துட்டோம். எல்லாம் தமிழன் இனப்பெருமை கொள்ளல, அதனால இன உணர்வு கொள்ளல. அவனுக்கு சாதி பெருமை மதப்பெருமை தான் ஊட்டப்பட்டிருக்கு. சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. அவனுக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது. அதனால பிரச்சனை. இப்ப திடீர்னு நாங்க தமிழ் என்ன இருந்தாலும் தமிழ் பேசிட்டு இருக்கிறான், ஏதோ வேற்றுக்கிற கால் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு புரியல. இப்ப அடி சுத்தி விழுந்தவன வலிக்கும் போது தமிழண்டா தமிழச்சிடா பாக்குறேன். சென்னையில் கடற்கரையில் உட்காந்துட்டு தமிழண்டா தமிழச்சிடாங்கிறான். ஆட, இதை சொல்ல வைக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு வேலை செஞ்சிருக்கு. எவ்வளவோ நமது முன்னோர்கள் அறிவுறுத்தினாங்க. நமது பெரும்பாட்டன் பாவலர் ஏறு, இன்றைக்கு நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு முன்னோடியாக இருந்த பாவலர் ஏறு, முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் என்று பாடுகிறார். எவ்வளவோ பெருமைக்குரிய இனத்தான் தான், ஆனால் இன்னைக்கு அடிமை. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன வழி இருக்குது? என் அருமை தம்பி தங்கைகள், தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தூய அரசியலை செய்வதற்கு வரணும். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்கிற பிழைப்பல்ல, மக்களுக்காக தன்னலமற்று உழைக்கிற உழைப்பு என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வரணும். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கிற சேவை என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் என் உயிர் அண்ணன், என் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்.
அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், நீங்கள் இதை உணர்ந்து தெளியணும். அது இல்லாமல் நமக்கு என்ன, எவன் ஆண்டா என்ன, எவன் போனா என்ன அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஆபத்தை, இந்த சூழலை நீங்க உணர்கிறீர்களா என்பது எனக்கு தெரியணும். இப்போ தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டது. உலகத்தில் 750 கோடி மக்கள், 2 விழுக்காடு தான் குடிநீர். 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது. இது 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காது, 2 விழுக்காடு தான் இருக்கிறதா, இதை விற்றால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று நினைத்த சிந்தனை தான் ஒட்டுமொத்த துரோகத்திற்கு காரணம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், நீங்க புரிந்து கொள்ளணும். ஆஸ்திரேலிய பேரரசன் பில் மொல்லீசன், அவன் மலைக்காடுகளில் வாழ்கிற ஒரு பழங்குடியின தலைவர்கிட்ட பேசிட்டுக்கிறான். அதோ அந்த பண்ணையார் ஆழ்குழாய் கிணறை போட்டு டிராக்டர் எந்திரத்தை வைத்து உழுது ரசாயன உரங்களை தூவி வேளாண்மை செய்கிறார். அவருக்கும் மழை பெய்கிற காலம் வரை காத்திருந்து அதை குச்சியில் தரையிலே அப்படியே ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அந்த குச்சியால் குத்துன அந்த துவாரத்துக்குள்ளே விதையை போட்டு பெருவரால் மூடி வேளாண்மை செய்கிற உனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறான் பில் மொல்லீசன். அதுக்கு அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்கிறான், என் அன்பு தம்பி தங்கைகளே, தாயின் மாரில் நாங்கள் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாற அறுத்து ரத்தம் குடிக்கிறார், இதான் வித்தியாசம் என்று சொல்கிறார். தண்ணீர் விற்பனைக்கு வந்து விட்டதும் அப்படித்தான். நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் தண்ணீர் தான் சுத்திகரித்து கொடுக்கிறான் என்று. யார் சுத்திகரிக்கும் போது பார்த்தது? சாதாரண தண்ணி போத்தல் மூடியை திறக்கும் போது டப் என்ற ஒரு சத்தம் வருகிறது. ஏன்? எதனால் வருகிறது? எத்தனை லட்சக்கணக்கான கோடி குடிநீரை வித்துக் கொண்டு போறான். யார் விற்பவன்? யார்? எத்தனை ஆண்டுகளுக்கு உங்களால் விற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களால் குளிக்காமல் ஒரு வாரம் வாழ முடியும், தண்ணீர் குடிக்காமல் ஒரு வாரம் வாழ முடியுமா? நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் மறை பாடுகிறது. நீர் மனிதருக்கு மட்டுமான தேவைதானா? அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவை இல்லையா? உயிராகாரம் இல்லையா? மனிதன் கடையில் வாங்கி குடிக்கிறான், ஆனால் யானையும் பூனையும் சிங்கமும் புலியும் கரடியும் மானும் மயிலும் சிட்டும் கொக்கும் எங்கு போய் குடிக்கும்? இன்னைக்கு அடர்ந்த காடுகளில் மலையடிவாரங்களில் ஓரங்களில் தொட்டி கட்டி தண்ணி ஊற்றி வைக்கிறோம் என்கிறது. எந்த நூற்றாண்டில் இது நடந்திருக்கிறது? யானைக்கும் காட்டு விலங்குகளுக்கும் மானுக்கும் மயிலுக்கும் காட்டு எருமைகளுக்கும் சிங்கம்புலி கரடிக்கும் தண்ணி ஊற்றி நீ வாழ வைத்து விட முடியுமா? ஏன் இந்த நிலை வந்தது? காடுகளில் இருக்கிற சோலை காடுகளை அழித்தான். மழை இல்ல, நீர் இல்ல. இதை சிந்திக்க இங்க ஒருவனும் இல்லை. இவன் நம்மள பேசுறவன பைத்தியக்கார பயலா பார்க்கிறான். இவனே காக்கையை பத்தி கவலைப்பட்டுக்கிறான், சிட்டை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், மைனா பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், தேனீக்களை பத்தி கவலைப்பட்டுக்கிறான், யானை புலியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பேசுறான். மரத்தை பத்தி பேசிக்கிறான், மழை பெய்யும் நம்மள பேசுறான். மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். கல்வி எதை போதிக்கிறது? கல்வி இதை கற்றுத் தருகிறதா? இதை கற்றுத் தருகிறதா? சிட்டுக்குருவியை பத்தி உனக்கு என்ன கவலை? மைனா பத்தி உனக்கு என்ன கவலை? காக்கையை பத்தி உனக்கு என்ன கவலைங்கிற? ஒரு துளசி செடி நமது முன்னோர்கள் வீட்டில் துளசி செடி சுத்தி வர வச்சது பக்திக்கு இல்லை, அது புத்திக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிஞ்சுக்கணும். துளசி செடி 20 மணி நேரம் ஆக்சிஜனை மூச்சு காற்றையும் 4 மணி நேரம் ஓசனையும் வெளியிடுகிறது. ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடுது. எத்தனை ஆலமரம் அரச மரம் இருக்கு? எங்க இருக்கு? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை கார்கள் ஓடுது? எத்தனை மரங்கள் இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை என்கிறார். கனடா என்கிற நாடு மட்டும் 10,000 மரங்கள் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. உன் நாடு வெறும் 28 மரங்கள் தான் வச்சிருக்கு. அது மரங்கள் இல்ல, மரங்களை போற்ற ஒன்று. என்ன கருவ மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் மரமா? அது மரங்களின் பிசாசு, மரங்களின் பேய். சமூக நல காடுகள் என்று சமூக நல கேடுகளை வளர்த்து வைத்திருக்கிறது நமது நாடு. வெறும் 28 மரம். எங்க வரும் உனக்கு மூச்சு காற்று? ஆக்சிஜன் எங்க கிடைக்கும்?
தொலைக்காட்சியில் உட்கார்ந்தா, அப்போது எனக்கு ரொம்ப மூச்சு திணறலாக இருந்தது, பங்கச்சு கஸ்தூரி வைத்தேன், நன்றாக சுவாசம் வருகிறது. டே, இன்னும் கொஞ்ச நாள் எல்லா பையிலும் பைக்குள்ள பங்கச்ச கஸ்தூரி வச்சு சுத்த போற. அப்ப நான் ஒரே குத்த போறேன் எல்லா பையிலையும். அயோக்கிய பையில இதை சிந்திக்கிறது இங்க எவன் இருக்கான்? எவன் இருக்கான்? தண்ணி நீ போய் அண்ணாச்சி ஒரு கிண்ணில் கொடுங்க, ஒரு அக்கோஃபனம் அவர் கொடுத்துருவா. அப்படி குடிச்சிட்டு சிட்டுக்குருவி மைனா வந்து அண்ணாச்சி ஒரு கிண்ணில் கொடுங்க, குடிக்குமா? காக்கை என்ன பண்ணும்? இவன் என்ன நினைக்கிறான்? காக்கைக்கு போய் போயிட்டுக்கிறான் அந்த சீமா. செத்து போவ, உனக்கு கருமாதிக்கு கத்த கூட காக்கா இருக்காது. எல்லாம் ஏன் வச்சுக்க நீ. காக்கை, சிட்டு, மைனா, கொக்கு என்று கருதாதே. அது இல்லாத உலகம் இல்லை என்று நீ புரிந்து கொள். என் அன்பு தம்பி தங்கைகளே, வேப்ப மரத்தில் எவ்வளவு பழங்கள், எல்லாம் வேருக்கு கீழே மரத்துக்கு கீழே விழுகிறது, ஒரு விதை முளைக்காது. ஆலமரத்தின் விதை அரச மரத்தின் விதை 1000 மீனின் சினை முட்டையை விட சின்னது என்கிறார் எங்க அப்பா நம்மாழ்வார். 1000 மீனின் சினை முட்டையை விட சின்னது. அவை பெருப்பாட்டி பாடுகிறாள், அறிவு பெருமாட்டி பாடுகிறாள், தெல்லிய ஆள் என்று பாடுகிறார். 1000 மீனின் சினை முட்டையை விட சின்ன ஆல விதையிலே ஒரு பெரும்படை தங்கி இளைப்பாறுகிற அளவிற்கு விருட்சம் வருகிறது. அந்த ஆலமரம் என்ன? 24 மணி நேரமும் நல்ல மூச்சு காற்றை தருகிறது. ஆனால் அந்த ஆலமரத்துக்கு கீழே அத்தனை விதை விழுது, அரச மரத்துக்கு கீழே லட்சக்கணக்கா விதை விழுகிறது, ஒரு விதை கூட முளைக்காது. எப்ப முளைக்கும்? இந்த வேப்பம்பழத்தை காக்கா திங்கணும், இந்த வேப்பம்பழத்தை மைனா திங்கணும். இந்த ஆலம் விதைகளையும் அரச விதைகளையும் இந்த பறவைகள் திண்டுட்டு கழிவாகி போட்டால்தான் முளைக்கும். இது இயற்கையின் விதி, இது உயிரியல். அந்த உடலுக்குள் போய் ஒரு வேதி மாற்றத்தை அடைகிற போதுதான் அது முளைக்கிற திறனை பெறுகிறது. இது உயிரியல். இது தெரியாம நீ படிக்கிறது வீண். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப என்ன நினைக்கிறான்? இந்த காடுகள், மலை காடுகள் நம்ம பாட்ட நடல, நம்ம ஆத்தா அப்பத்தா நடல, அத்தனை மரங்களையும் நட்டது பறவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். காடு இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் உழவில்லை, உழவில்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிரில்லை, உயிரில்லை என்றால் உலகில்லை. எனவே நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் பல்லுயிர் பெருக்கம் உயிர் சூழல் என்று நமக்கு கற்பிக்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், 4 ஆண்டுகள் தேனீக்கள் செத்து விட்டால் 4 ஆண்டுகள் கூட மானுட சமூகம் மனித இனம் வாழ முடியாதுங்கிறான். தேனீக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவன் சொல்லுவான், அது என்ன தேன் இல்லாம நான் வாழ முடியாதா? தேன் இல்லாம நீ வாழுவ, தேனீக்கள் இல்லாம நீ வாழ முடியாது. நானும் எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா பூச்சியை ஏப்பா கொல்லணும்? பூச்சியை கொண்டுட்டா உயிர் பெருக்கம் எப்படி? கத்தரிக்காயை விதைச்சிட்டாரு அப்பா, வெண்டைக்காயை நட்டுட்டாரு அப்பா, வெண்டைக்காய் விதைய, தக்காளி விதைய ஊண்டியாச்சு, முளைச்சிருச்சு, பூத்துருச்சு, காய்க்காது. சொரச்செடி பூத்துருச்சு, பூசணி செடி பூத்துருச்சு, பீக்கங்காய் பூத்துருச்சு, முருங்கை பூத்துருச்சு, புளிய பூத்துருச்சு, வேம்பு பூத்துருச்சு, காய்க்காது. எப்படா காய்க்கும்? இந்த பூச்சி, இந்த தேனி போய் தேனை குடிக்க இந்த பூல உட்கார்ந்து மூக்குலையும் இறக்கையிலையும் இந்த மகரந்தத்தை ஒட்டிக்கிட்டு பறந்து போய் அடுத்த ஒரு பூல உட்கார்ந்து இங்கே இருந்த மகரந்தத்தை அங்கே கடத்தும் போது சூழ் கொண்டுதான் கத்தரிக்காய் காய்க்கும், வெண்டைக்காய் காய்க்கும், சொரக்காய் காய்க்கும், பூசணிக்காய் காய்க்கும், முருங்கைக்காய் காய்க்கும், நெல் விளையும் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். எனவே உயிர் பெருக்கத்திற்கு இந்த பூச்சிகளை விட்டால் வழி இல்லை. நீ நினைக்கிற அது செத்தான, நீ அப்புறமா செத்துருவ. விவசாயி செத்துட்டார் செய்தி, தஞ்சாவூர்ல விவசாயி செத்துட்டானா? நாயை சாப்பிட்றீல சோறு, இதை போட்டவன் தான் செத்துட்டான் சாப்பிட்டுக்கிட்டு. இவன் என்ன முடிவு பண்ணிட்டான்? பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு, பிளாஸ்டிக் முட்டைக்கோசு வந்துருச்சு, பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு, சாப்பிட்டு பிளாஸ்டிக்கில் பாடை வந்துடும், படுத்து போயிரு, முடிஞ்சிடு. இதை ஏன் நெஞ்சு வெடிக்க கத்திட்டு போயிட்டு இருக்கிறோம்னா,
ஏன் கத்துறோம்னா அது காரணம் இருக்கு. நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் பேரன்பு கொண்டு என் அன்பு சொந்தங்களை, இந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு பெரிதும் நேசித்து ஆறத் தழுவி நிற்பதால், எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிப்பதால் ஓடி ஓடி வந்து கத்துறோம். நீ எக்கேடு கட்டா எனக்கு என்ன அப்படின்னு நான் விட்டுட்டு போக முடியல. இதே தான் தேர்தலில் கத்துனேன், ஒருத்தனும் போடலை ஓட்டு, ஆனாலும் கத்துறேன். ஏன்? நான் ஓட்டுக்கானவன் அல்ல, இந்த நாட்டுக்கானவன் என்பதால கத்துறேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போக, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கருணாநிதி, ஜெயலலிதா, விஜயகாந்துக்கே ஓட்டு போட்ட நீ எனக்கு போடலைன்னா அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சிறுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. போட்டா போடு, போட்டு வச்சுக்க. நீ மாறி மாறி அங்கேயே போடு, ஒரு கஷ்டமும் வராது. உன் விரலுக்கு தான் குஷ்டம் வரும். நீ பார்த்தே இருங்க. அது புரிந்துக்கிறணும். அருவி எப்படி உருவாகுது தெரியாது, மணல் எப்படி உருவாகாது தெரியாது, எதை பற்றியுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இவனுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் காய்கறி. இப்போ ஒரு நோய் வந்திருக்கு, ஃபோன்லெஸ் சிக்கன், சீட்லெஸ் கிரேப்ஸு. அவன் கேஷ்லெஸ் எக்கனாமின்ட்டு போயிட்டான். எல்லாமே லெஸ். ஒரு நாள் ஆள் இருப்பான், ஈரக்குலை இருக்காது, இதயம் இருக்காது, மூளை இருக்காது. ஆள் செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ மூளை செத்துருச்சுன்றாங்க. புதுசாக ஒரு காய்ச்சலை கொண்ட பிரெயின் டெட்டு அப்படின்னா மூளை செத்துருச்சுன்னா ஆள் செத்துட்டான் தானடா. மூளை இல்லைன்னா எதிரா இயங்கும். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நீனும் நானும் ஒரு விற்பனை பண்டம் தான், ஒரு நுகர்வு பண்டம் தான். அது நல்லா கவனிச்சுக்க. ஃபேர் அண்ட் லவ்லி அதை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு உலகலையை தேர்வு பண்ணுவான். அவன் இப்படி இருந்த மூஞ்சி தேய்ச்சி தேய்ச்சி இப்படி வந்துருச்சுன்ட்டு 60 நாளில் வெள்ளையாகும், 6 மாசத்தில் குஷ்டமாகும். ஒரு கால கொடுமடா. ஏண்டா உலகத்தில் வெள்ளையாயிருந்தா நிறவெறியே இருந்திருக்காதடா. ஆப்பிரிக்காவில் எல்லாருமே வெள்ளையாயிருப்பானடா பைத்தியக்கரப்பில். ஊருக்கு ஒரு நோய் நல்லா இருந்துக்கிட்டு இருந்தான். வேப்பங்குச்சி ஆலங்குச்சி வச்சு பல்லு விளக்கும் போது 90 வயசில் கல்கோனா கடிச்சிக்கிட்டு இருந்தான் என் தாத்தன். எலும்பு கடிச்சிக்கிட்டு இருந்தான். 30 வயசில் பல்லு கொட்டி செட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் பூரா. அன்னைக்கு அரப்பை தேய்ச்சி குளிச்சு கொண்டையை போட்டு காதில் ஒரு கடுக்கனை போட்டுக்கன போகிறவன் யாரா? ஏய் அப்படின்னா எங்கள் செய்யான். இப்போ கண்ணு முடியெல்லாம் வழக்கையை போய் விற்க வச்சுக்கிட்டு நட்டுக்கிட்டு திரியான். ஷாம்பு பேஸ்ட் ப்ரஷ் பல்ல ஆடிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை புரிந்து கொண்டு வாழணும். சும்மா ஏதோ அரசியல் ஒரு வரிசையில் நின்று ஒரு ஓட்டை போட்டு 500 வாங்கி குவாட்டர் அடிச்சுட்டு போய் படுக்கிறது இல்லை. இது வேற, இது வேற. முதல்ல ஒன்றை நீ நல்லா கவனிச்சுக்க. உனக்கு எதுவும் இல்லை, நீ அடிமை. உன்கிட்ட எதுவும் இல்லை. ஆறு இல்லை வித்தாச்சு, மழை இல்லை வித்தாச்சு, மரம் இல்லை வித்தாச்சு, நீர் இல்லை வித்தாச்சு. நீ வாழ்வதற்கான பூமியாக இது இல்லை. இந்த உலகம் உன்னுது இல்லை, அதை நீ உணர்ந்துக்க. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது யாரோடது? வருங்கால தலைமுறை உன்னுடைய பிள்ளைகளுடையது, சந்ததியினருடையது. நீ வாடகைக்கு வாழ்கிற வீட்டை எப்படி வீட்டுக்காரனிடம் பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட இந்த பூமியை பத்திரமாக நீ ஒப்படைக்கணும். உன் தாத்தனும் என் தாத்தனும் வங்கியில கோடிக்கணக்கா பணம் சேர்க்கல. இவன் இந்த பயமக்க சொத்தம் பட்டையும் வித்துட்டு வங்கியில பணத்தை போடுறான், வட்டி தரும்னு. வங்கி வட்டி தரும் ராஜா, சாப்பிட ரொட்டி தராது. அதை நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். பணத்தை சேர்த்து வைக்கல, பல கோடிக்கு மயில் உந்து வாங்கி வைக்கல, பல கோடி போட்டு பல லட்சங்கள் போட்டு பெரும் மாளிகை கட்டி வைக்கல. ஆனால் என்ன வச்சான்? ஏரி வச்சான், ஆறு வச்சான், குளம் வச்சான், குட்டை வச்சான், மலம் வச்சான், மரம் வச்சான், மலையை வச்சான். எல்லாத்தையும் நம்ம வாழ்வதற்கான பூமியா விட்டுட்டு போனான். இன்னைக்கு அது இல்லை. எச்சரிச்சுக்க. அண்ணனை விட்டா உனக்கு அன்பா சொல்லித்தர எவனும் இருக்க மாட்டான். நான் சொல்லித்தர காரணம் விட்டுட்டு போக முடியாது. உன் கூட பிறந்துட்டேன், என்னை விட அக்கறையா உனக்கு எவனும் சொல்ல மாட்டான். கவனம் பண்ணிக்கணும், கவனம் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லை. ரொம்ப நுட்பமாக பண்ணணும். இன்னும் எத்தனை ஆண்டு நீ போய் நல்லா உட்காந்து யோசி, அண்ணன் இப்படி சொல்லிச்சேன்னு. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நிலத்தை உறிஞ்சி தண்ணீரை விற்பான். ஆனால் அந்த தண்ணீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் எவனாவது ஒரு 500 ஏக்கரில் ஒரு நீர் தேக்கத்தை உருவாக்கி, ஒரு ஏரியை உருவாக்கி, அதில் நீரை தேக்கி அந்த நீரை சுத்திகரித்து விற்கிறானா? இல்லை. இல்லை, இன்னும் நுட்பமாக கவனிக்கணும்.
இவன் ஃபில்டர் பண்றேன்றான். உலகத்திலே சில தலை சிறந்த வடிகட்டி, தலை சிறந்த ஃபில்டர் மணல் தான். அதனால்தான் நமது அப்பா நம்மாழ்வார் மழை நீர் மேலே தேங்குகிற போது இதை குடிக்க பயன்படுத்தக்கூடாது, இதை பாசனத்திற்கு தான் பயன்படுத்தணும். பூமிக்கு உள்ளே இருந்து எடுக்கிற நீரைத்தான் குடிக்க பயன்படுத்தணும். ஏன்னா மணல் தூய வடிகட்டி, தலை சிறந்த வடிகட்டி. நீ சந்தேகம் இருந்தா கடற்கரைக்கு போ. கடற்கரையிலிருந்து 5 அடி 10 அடி கூட தள்ள வேணாம், 1 அடி இங்க தண்ணி கிடக்குது, இங்க 1 அடிக்கிட்ட நீ அப்படி தோண்டு, தண்ணி ஒரு எடுத்து குடி, உப்பு கைக்காது, அப்படின்னா வடிகட்டிடுது. அந்த மணலை அள்ளி விற்கிறான். அதனால நம்ம கத்துறோம். இன்னைக்கு பாடல, நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் வெல்லமோன்னு பெரும்பாவளன் பாரதி பாடுறான். அன்னைக்கே தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை, கருக திருவுளமோ என்று பாடுறான். ஆனா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எதை பற்றியும் கவலைப்படல, இவன் முடிச்சிட்டான். நான் அண்ணன் கூட சொன்னேன், என்று கேட்டாங்க, தமிழர் நாட்டை நீ தமிழர் ஆளணும் நீங்களே. அண்ணா தமிழர் தானன்னா ஆள்றாரு, தமிழர் ஆள்றாரு. அதில் என்ன வித்தியாசம்னா, சாலையில் நாம் போகிறோம், மலை காடு, சோலைக்காடு, அருவி நமக்கு, அவனுக்கு மலை கல்குவாரி, காசு பணம் துட்டு வெட்டு. மரத்தை பார்க்குறோம், மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம். மரம் மலை பறவை பட்சிகளின் வீடு, நிழல் மரம், ஆக்சிஜன் மூச்சு காற்று, என் உயிர் அவன் மரம், காசு பணம் துட்டு வெட்டு. ஆறு நமக்கு, ஆறு நீர் சோறு வாழ்க்கை நாகரிகம் நமக்கு, அவனுக்கு மண், அம்புட்டும் காசு காசு காசு. இதுதான் இருக்கிற வித்தியாசம். இதை ஒழிக்கணும். இதை ஒழிக்கணும்னா ஒரு ஆள் வேலை இல்லை, ஒவ்வொருத்தனோட வேலை. நீ என்னோட சேர்ந்து செய்யணுங்கிறதுல, எவனோடும் சேர்ந்து செய், ஆனா இந்த வேலையை செய். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நாம கத்துறது போல இன்னொரு தலைமுறை கத்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு கவிஞன் சொல்றான், அன்னைக்கு என் தாத்தன் 6லையும் 7லையும் தண்ணி குடிச்சான், அப்புறம் நாங்கள் கிணத்துல குடித்தான் எங்கள் அப்பன், அப்புறம் குழாயில் குடித்தோம், இப்போ போத்தலில் குடிக்கிறோம். எதிர்கால தலைமுறை எதில் தண்ணீரை குடிக்கும் தெரியல. இன்னொரு கவிஞன் எழுதுறான், கடைசிங்க பாருங்க, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று எழுதுறான். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். இதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் வேலை செய்யணும். மண்ணை படுத்தினர் அடிமை, தமிழின் மாந்தரை தடுத்தனர் உயர்வில். மண்ணை படுத்தினர் அடிமை, தமிழின் மாந்தரை தடுத்தனர் உயர்வில். கண்ணை கெடுத்தனர் எனினும் உய்வோம், கருத்தை கெடுத்தனர், அடடா கருத்தை கெடுத்தனர். உன்னை பெற்ற தாய் உனக்கு இதனை உரைக்கின்றேனடா மகனே, உரைக்கின்றேனடா. இது முன்னம் கொடுத்த செல்வங்களிலும் மூத்தது கேளடா மகனே, மூத்தது கேளடா. பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பாடுறாரு, நமக்குத்தான் எல்லாத்தையும் கேட்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. அவனும் கிழவனுக்கு பாடல, பெரியவனுக்கு பாடல, நம்ம அப்பன் சித்தப்பனுக்கு பாடல, நமக்குத்தான் பாடுறான். எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி. எழு சிங்க இளைஞனே, திருப்பு முகம் திறவிழி. சிங்க இளைஞனை தான் கூப்பிடுறான். இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரெனில் வழிவணி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு என்கிறான். எந்திராங்க அவனேதான் பாடுறான். நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய்.
குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முரசு கொட்ட சொல்றான். அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அறிவார்ந்த பிள்ளைகள் இதை உணர்ந்து தெளிந்து வரணும். உன்னால முடியாது என்று எண்ணாத, நம்பிக்கை கொண்டு வா. விவேகானந்தர் சொல்றான், நீ வெல்வதற்கான எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கு, நீ வேற எங்கேயும் தேடாத. அதை புரிந்து கொண்டு நீ வரணும். முடியாதென்று முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு எழுந்து வரணும். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், அலெக்சாண்டர் எல்லாத்தையும் வென்று வந்தான். அத்தனை வெற்றிகளையும் தன் நண்பர்களுக்கு கொடுத்துட்டான். வெறுங்கையோட நிற்கிறான் அலெக்சாண்டர். தன் தோழர்கள் கேட்கிறாங்க, நண்பர்கள் கேட்கிறாங்க, அலெக்சாண்டர் எல்லாத்தையும் என்ன கொடுத்துட்ட, எங்களுக்கு கொடுத்துட்ட, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு. ஓடி போய் தன் குதிரையில் ஏறி வாளை விண்ணை நோக்கி உயர்த்தி சிரித்தபடி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று முழங்கிய சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான் சுபாஷ் சந்திர போஸ். அவனையே முன்னத்தியராக கொண்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்காக புரட்சி செய்த என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள், நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்கிறார். இதையெல்லாம் வழித்தடங்களாக வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு எண்ணரும் தம்பி தங்கைகள் எழுந்து நீங்கள் வர வேண்டும். இது ஒரு புரட்சிக்கான காலம், ஒரு புதிய உலகத்தை படைப்பதற்கான தருணம். ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, சாதிய இழிவு தீண்டாமையற்ற, மதுமத போதையற்ற, பெண்ணிய அடிமைத்தனமற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற ஒரு தூய தேசத்தை படைப்பதற்கான காலம். என் அருமை தம்பி தங்கைகளை, உங்கள் அறிவு, உங்கள் படிப்பு, உங்கள் ஆற்றல், உங்கள் எழுத்து, உங்கள் பேச்சு, உங்கள் நடனம், உங்கள் கூத்து, உங்கள் பாட்டு எல்லாம் பால்பட்டு கிடக்கிற, பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு, விடுதலைக்கு உதவட்டும் என்றுதான் உங்கள் அண்ணன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அதற்கு பயன்படும். நாம் பிறந்துட்டோம், நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாழுங்கள். அது ரொம்ப முக்கியம். சேகுவாரா சொல்கிறான், நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான். அப்படி அசாதாரணமான ஒரு கனவோடு வாருங்கள். அந்த கனவு அடிமை இனத்தின் உரிமை, விடுதலை என்கிற புனித கனவாக இருக்கட்டும். உங்களுக்குள் இப்போது எழுந்திருக்கிற போராட்ட குணம், போர்க்குணம், அந்த உணர்வு நெருப்பு அணைய விடாமல் அடைகாத்து வையுங்கள். அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு அது உதவட்டும். வீரத்தாய் விழாவிலே உங்களுக்கு ஒன்றை சொல்லி அண்ணன் முடிக்க நினைக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, ஒரு கவிதை நான் படித்தது, ஒரு கவிதை படித்தது. கண்கள் இல்லாமல் பார்த்தேன், காற்று இல்லாமல் சுவாசித்தேன், செவிகள் இல்லாது கேட்டேன் என் தாயின் கருவறையில் என்று ஒரு கவிஞன் எழுதிய கவிதை. அதை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை என்பதில் எவருக்கும் மாற்று இருக்க முடியாது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதில் மாற்று கருத்து எனக்கே இருக்கிறது. எங்க அப்பா என்னை இராணுவத்துக்கு போய் சொன்னார். நான் திரைப்படத்துறைக்கு வந்தேன். அப்பா பேச்ச கேட்டா இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று போயிருப்பேன். ஆனால் தாயில் சிறந்த கோவில் இல்லை என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே தாய்மையை போற்றுவோம். நாம் பிறந்த தமிழ்நாட்டை மீட்பதற்கு எல்லோரும் அரும்பாடாற்றுவோம். அன்பு பிள்ளைகள், உங்களிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கிற வாய்ப்பை பெறுகிறேன். இம்முறையும் உங்களோடு இணைந்து இந்த விழாவில் பங்கேற்று மகிழ்ந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவ பெருமகனாரின் மறைமொழிக்கேற்ப அதன் அறத்தின் வழி நின்று அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு அரும்பாடாற்ற வாருங்கள். ஒரு மாபெரும் அரசியல் புரட்சிக்கு அணியமாகுங்கள். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, புரட்சி எப்போதும்